Hi everyone, how are you all doing today? Hope you're all fine, and I'm sure that I have given you good videos. Already I have posted 4 videos on noun, pronoun, totally 4 videos. But I've covered 2 topics. One is noun, the other one is pronoun. I hope that every one of you have gone through it and learnt it well. நன்றாக அதை பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் நல்ல அழகாக பேச முடியும். That's why I have given a breathing time for you all. I have posted video I think about 2 days before. Now only I'm going to post the next video to you all. Okay, now as I said already, I have covered noun and pronoun. Now I'm going to teach you about adjective. There are, as already I said, 8 parts of speech. 8 parts of speech இருக்கிறது என்று சொன்னேன். அதில் முதல்ல noun and pronoun நடத்தியாச்சு. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் adjective. மூன்றாவது adjective. முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா noun, pronoun, adjective. இது மூன்றும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. அது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னமே சொன்னேன், we have to learn English in an order. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒரு ஒழுங்காக, 1 by 1 நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி சொன்னேன். That's why இந்த 8 parts of speech எழுதும் பொழுது noun, அப்புறம் pronoun, அதற்கு அடுத்தது adjective எழுதுறோம். ரைட்? இப்போ noun என்னன்னு உங்களுக்கு தெரியும், pronoun அப்படின்னா என்னன்னு தெரியும், adjective அப்படின்னா என்ன. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆல் தீஸ் 3 ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ரைட்? ஸோ தி டாபிக் இஸ் அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவ் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. What is adjective? What is the meaning of adjective? What do you mean by adjective? இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டே போகலாம். எப்படி கேட்டாலும் ஒரே ஒரு தான் பதில் ஒன்று தான் இருக்க முடியும் இல்லையா? அட்ஜெக்டிவ் என்றால் என்ன அப்படிங்கிறது அதற்குண்டான விளக்கம். டிஃபைன் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. அப்போ எப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்று தான். அட்ஜெக்டிவ் என்றால் என்ன? நான் எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. Adjective modifies, M-O-D-I-F-I-E-S. Adjective modifies noun. இதுதான் அட்ஜெக்டிவ்க்கு உண்டான விளக்கம். அப்போ அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் நவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாடிஃபைஸுக்கு தெரியணும் இல்லையா?
அதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லலாம். என்னது? adjective tells the quality of noun. Adjective tells the quality of noun. நவுனுடைய தன்மையை சொல்லுவதுதான் adjective. பெயர் சொல்லின் தன்மையை சொல்லுவதுதான் adjective. அப்போ பெயர் சொல் அப்படிங்கிறது நவுன் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நவுனுக்கு பதிலாக வருவது ப்ரோனவுன் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ நவுனை பற்றியோ அல்லது ப்ரோனவுனை பற்றியோ, நவுன் அப்படின்னு சொல்லல, அடுத்து ப்ரோனவுன் வந்துடுது, இவைகளினுடைய தன்மையை பற்றி சொல்லுவது தான் அட்ஜெக்டிவ். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தன்மை என்றால் என்ன, அது நமக்கு தெரியணும் இல்லையா? குவாலிட்டி. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டிங்கிறது அதனுடைய தன்மை. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அந்த தன்மையை பொறுத்து சொல்லுவது தான் அட்ஜெக்டிவ். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அட்ஜெக்டிவ் என்றால் என்ன? அட்ஜெக்டிவ் பெயர் சொல்லின் தன்மையை குறிக்கிறது. Is it clear to you all? அட்ஜெக்டிவ் பெயர் சொல்லின் தன்மையை குறிக்கிறது. எப்படி தன்மையை குறிக்கிறது? உதாரணத்துக்கு ஒரு பெயர் எடுத்துக்கலாம். என்ன பெயர் எடுத்துக்கலாம்? Let's see, பாலு. இந்த பாலு என்கிற ஒரு நபர், ஒரு நவுன், ஒரு பெயர், ஒரு பெயர் சொல். பாலுங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பாலு ஒருத்தர் நிற்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? நல்ல உயரமாக இருக்கிறார். அப்போ உயரம் என்பதை நம்ம எப்படி சொல்லுவோம்? டால், TALL. அப்போ பாலு இஸ் டால். பாலு இஸ் டால். அப்போ இந்த பாலு என்கிற நபருடைய தன்மை டால். அவர் எப்படி இருக்கிறார்? உயரமாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாலு என்பது நவுன், இந்த டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இப்ப புரிஞ்சிருக்கும், ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெயர் சொல்லின் தன்மையை குறிப்பதுதான் அட்ஜெக்டிவ். பெயர் சொல்லுக்கு பதிலாக என்ன வரும்? பிரிதி பெயர் சொல், ப்ரோனவுன் வரும். அப்ப இந்த ப்ரோனவுன் அதையும் அதனுடைய தன்மையும் இந்த அட்ஜெக்டிவ் சொல்லும். ஏன்னா இப்ப பாலு இஸ் டால் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் பாலுவுக்கு பதிலாக பாலு பாலுன்னு சொல்லணும், ஹீ அப்படின்னு சொல்லுவியா? அப்ப பாலு இஸ் a boy, he is tall அப்படிங்கும் பொழுது he அப்படிங்கிற ப்ரோனவுனுடைய தன்மையை டால் என்கிற அட்ஜெக்டிவ் குறிக்கிறது. சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நவுன், ப்ரோனவுனுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ். இது நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு ஆர்டராக தான் பாடம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இடைக்கிடைக்கு நான் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டர் பிரகாரம் படிக்கும் பொழுது தான் நமக்கு புரிதல் நன்றாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நான் நடத்தும் பொழுது நான் எப்படி நடத்துகிறேனோ அதே அளவு அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன நடத்தினார்? லெட்டர்ஸ் நடத்தினார். அடுத்தது நான் என்ன நடத்தினேன்? வேர்டு நடத்தினேன். அப்புறம் சென்டென்ஸ் நடத்தினேன். அதற்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொன்னேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8ன்னு சொன்னேன். அப்புறம் அதில் ஒன்றொன்றாக விளக்க ஆரம்பித்தேன். I started explaining one by one. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பேசும் பொழுது
சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், there are 8 parts of speech னு சொல்லி அது ஒரு ஆர்டராக தான் சொன்னேன். மாற்றி மாற்றிலாம் சொல்லவே கூடாது. நம்ம கரெக்ட் இப்படி தான் சொல்லணும். noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, interjection. இந்த ஆர்டரில் தான் நம்ம சொல்லணும். அப்பதான் புரிதல் நமக்கு நன்றாக இருக்கும். The most important thing is நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் அல்ல. நிறைய படிக்க வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், எவ்வளவு புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை நமக்கு வேணும். அந்த புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஆர்டர் எல்லாத்துலையும் இருக்கணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. That's why, I always say that there is an order to learn things. படிப்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒழுக்கம் அல்ல. Of course, that is discipline. Of course, there is a discipline to study. நம்ம படிக்க வேண்டும் என்றால் நமக்கு அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின்டாக நம்ம படிக்கும் பொழுது தான் நமக்கு பாடங்கள், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். ஸோ முதல்ல நவுன் சொல்லியாச்சு, அப்புறம் ப்ரோனவுன் சொல்லியாச்சு, அதற்கு அடுத்தது அட்ஜெக்டிவையும் சொல்லியாச்சு. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறேன்? அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் நவுன் அல்லது அட்ஜெக்டிவ் டெல்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி நவுன். பெயர் சொல்லின் தன்மையை, பெயர் சொல்லின் குணநலன்களை சொல்லுவதுதான் அட்ஜெக்டிவ். இதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு பின்னால் இதற்கு அப்புறமாக நடத்தக்கூடிய படங்கள்லாம் வேறு வேறு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம், குறிப்பிட்ட வீடியோஸுக்கு அப்புறம் கிராமர் அப்படிங்கிறது நின்றுரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் we will go for சென்டென்ஸு அண்ட் கான்வர்சேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன வரணும், செகண்ட் வேர்டு என்ன வரணும், தேர்ட் வேர்டு என்ன வரணும்னு உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எங்கே நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் எந்த இடத்துல இருக்கும்? ஒன்று நவுன் இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொன்றா இருக்கும். அந்த 8 ஏதாவது ஒன்று வரும் பதில். அதுக்கப்புறமா நடத்த போகிற ஒரு டாபிக் இருக்குது, அதிலிருந்து பதில் வரும். அப்போது நம்ம மனசுக்குள்ள ஆங்கிலத்தை பற்றிய முழுமையான நாலேஜ் உள்ள வந்துடும். ஸோ ஆர்டராக படிங்க. இஸ் இட் கிளியர் டு யூ ஆல்? குட். இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அட்ஜெக்டிவ் மாடிஃபைஸ் நவுன்னு சொல்லியாச்சு. ஓகே, நாட் ஒன்லி நவுன், ப்ரோனவுன் ஆல்சோ. ஏன்னா ப்ரோனவுன் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் நவுன். ஸோ ப்ரோனவுன் இஸ் ஈக்குவல் டு நவுன். நவுனுக்கு பதிலாக வருவது தான் ப்ரொனவுன். எனவே ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா நவுனுக்கு ஈக்குவல். ஸோ நவுனுடைய தன்மை அல்லது நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய ப்ரோனவுனுடைய தன்மை, குணநலன்களை குறிப்பது தான் அட்ஜெக்டிவ். There are so many adjectives. அது என்ன நம்ம எழுதுவோம். நம்ம எழுதி படிக்கிறத விட பேசி படிக்கிறது பெட்டர். பட் ஸ்டில் ஐ will give you some of the adjectives. Don't worry, not now, maybe in the next class. சரி, இப்போ இந்த அட்ஜெக்டிவ் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்க்கு கீழே தான், அதாவது இந்த அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வருகிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், that is called degrees of comparison. ஸ்கூலில் படிச்சிருப்போம். நிறைய பேர் ஸ்கூலில் நம்ம கிராமர் படிக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கிராமர் மார்க் வாங்குறதுக்கு மாத்திரம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. பேஸே கிராமர் தான். கிராமர் இல்லாமல் நீங்கள் ஒரு மொழியை நான் முன்னமே சொன்ன மாதிரி பேச முடியாது. அந்த மொழி பேசுகிற இடத்துலையே வளர்ந்தோம்னா பேசிக்கலாம். பேசாத இடத்தில் கிராமர் தெரியாமல் நம்ம அந்த மொழியை பேச முடியாது. இஸ் இட் கிளியர் டு ஆல்? ஸோ இந்த அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது வருது. எது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிகிரிஸ் of comparison. Degrees of comparison.
அப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு என்ன கேட்டால், கம்பேரிசன் அப்படின்னா என்ன? கம்பேரிசன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை ஒன்று ஒப்பிடுதல், இதுதான் கம்பேரிசன். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட ஒப்பிட்டு பார்த்தல், அதுதான் டிகிரிஸ், அதுதான் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் என்னை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது கம்பேரிசன். அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னன்னு கேட்டால், அதில் 3 விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த 3 என்னன்னு கேட்டால், நம்பர் 1 இஸ் பாசிட்டிவ், POSITIVE, பாசிட்டிவ். நம்பர் 2 கம்பேரிட்டிவ், நம்பர் 3 superlative. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன? இப்போ நான் இருக்கிறேன், மோசஸ், நான் இங்கே நிற்கிறேன். மோசஸ் இஸ் டால். மறுபடியும் உங்களுக்கு அந்த டால் அப்படிங்கிறது வச்சே சொல்கிறேன், ரைட்? இப்போ மோசஸ் இஸ் டால் அப்படிங்கும் பொழுது டால் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், ஒரு ஆள் தான் இங்கே நிற்கிறேன். இப்போ இன்னொருத்தர் வந்துட்டார், அவர் என்னை விட உயரமாக இருக்கிறார். என்னையும் அவர் என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது என்னை விட அவர் உயரம் ஜாஸ்தி. அப்போது மோசஸ் அப்படிக்கு பதில் இந்த இடத்துல ராஜுன்னு ஒருத்தர் வர்றார். அப்போ அவர் என்னை விட அதிகமான உயரம் அப்படிங்கும் பொழுது இந்த டால் அப்படிங்கிறது என்னவா மாறும், டாலர். கூட ஒரு பின்னால் ஒரு ER சேர்த்துறோம், டாலர். கம்பேரிட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது டாலர், ER சேர்த்துறோம். Is it clear to you all? சரி, மோசஸ் நிற்கும்போது ராஜு வந்தாச்சு. ராஜுக்கு அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் சுப்பிரமணியன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்கள் எல்லாத்துக்கும் உயரமாக இருக்கிறார். அப்போ இந்த 3 பேரில் யார் உயரம் ஜாஸ்தி? சுப்பிரமணியம் உயரம் ஜாஸ்தி. அப்போ அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது டாலஸ்ட். புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் இருப்பதை இருப்பதாக அப்படியே சொல்லுது. ஒருத்தர் அங்கே ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் ஏதாவது ஒன்று தான் அங்கே இருக்கிறது, அதனால் யாருடையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்னொரு ஆள் வரும்பொழுது அல்லது இன்னொரு பொருள் வரும்போது தான் கம்பேரிசன் ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல பார்த்தால் நம்ம பார்க்கறதுக்கு உயரமாக தெரியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார், அவரை விட உயரமாக இருக்கிறார், டாலர். பாபு இஸ் டால், ராஜு இஸ் டாலர் தேன் பாபு. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த தேன் எப்படி வருது அப்படிங்க நான் சொல்லித்தரேன். இப்போ சுப்பிரமணியம் வந்துட்டார். சுப்பிரமணியம் என்ன போச்சு, இவங்க 2 பேரையும் பின்னுக்கு திருட்டு அவர் எல்லாம் 3, இவங்க 2 பேர்த்துல அவர் உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறார். அப்போ அவர் he is the tallest. பாபு is tall, ராஜு is taller and சுப்பிரமணியம் is the tallest. அப்போ அதில் லாஸ்ட்ல என்ன வருது, EST வருது. ஸோ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்ல நம்ம 2 விதமாக அதை படிக்க வேண்டும். 2 விதமான கம்பேரிசனுக்கு உண்டான வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த ER EST சேர்த்துறது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, அது என்ன? உதாரணத்துக்கு ஒரு அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். அழகுங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன? பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். பட் இந்த பியூட்டிஃபுல்லை பற்றி சொல்லும் பொழுது இந்த அடுத்து பியூட்டிஃபுல்லர் நம்ம சொல்ல முடியாது, ER சொல்ல முடியாது. அது ஏங்கிறது நான் பின்னால் விளக்குறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. அப்போ இந்த பியூட்டிஃபுல், இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் வர்றாங்க, இவங்களோட அவங்க அழகாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, மோர் பியூட்டிஃபுல்.
இப்போ இந்த இடத்துல என்ன வருது, நம்ம பின்னாலேயே சேர்த்துறதுல முன்னால் மோர் அப்படிங்கிறது போடுறோம். கம்பேரிட்டிவை குறிக்கக்கூடிய வார்த்தை மோர். பியூட்டிஃபுல், இந்த பியூட்டிஃபுல்லை விட இது பியூட்டிஃபுல் ஜாஸ்தி. சீதான்னு வச்சுக்கலாம், ஒரு பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். சீதா இஸ் பியூட்டிஃபுல். பக்கத்தில் ராணின்னு ஒரு பொண்ணு வருது. ராணி சீதாவோட அழகாக இருக்கிறாங்க. அப்போ ராணி இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் சீதா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு கீதான்னு ஒரு பொண்ணு வருது. கீதான்னு ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரத்தை விட அவங்க அழகாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேரில் அதிக அழகு யாருன்னு கேட்டால் ராணி, கீதா. அப்போ கீதா இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ பியூட்டிஃபுல்னு ஏன் சொன்னேன்னு கேட்டால், இந்த பியூட்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம பெண்களுக்கு தான் உபயோகப்படுத்த வேண்டும். அதான் 3 பேர் பெண்கள் பேராக நான் சொன்னேன். இதெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பின்னால் சென்டென்ஸில் நிறைய வரும். இப்போது ஜஸ்ட் லைக் இன் இன்ட்ரடக்ஷன். ஆண்களை பற்றி குறிப்பிடும் பொழுது பியூட்டிஃபுல்னு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு ஹேண்ட்ஸம். ஆண்களுக்கு என்ன சொல்கிறது? ஹேண்ட்ஸம். இஸ் இட் கிளியர் டு ஆல்? ஸோ அட்ஜெக்டிவ் பற்றி இப்போதைக்கு இது போதும். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதாவது வாட் ஆர் த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, பட் தெர் ஆர் சோ மெனி அட்ஜெக்டிவ்ஸ். இஸ் இட் கிளியர் டு ஆல்? ஓகே. இப்போது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் உங்களுடைய ஆர்வம் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அல்டிமேட்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆங்கில வகுப்புகளை கேட்டு நீங்கள் ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொண்டு நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிற இடத்துல அழகான அற்புதமான ஆங்கிலம் பேசி ஒரு நல்ல நிலைக்கு நல்ல வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய திருப்தி. இஸ் இட் கிளியர் டு ஆல்? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட் திங் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்பப்போ வீடியோ போடுறேன் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நான் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். தேர் ஓன்ட் பி a big interval. இடைவெளி இருக்காது. ஒரு நாள் 2 நாள் இடைவெளி கொடுப்பேன் சில சமயத்தில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போட்ட வீடியோஸ் நீங்கள் தரவாக படிக்கிறதுக்காக. புதுசாக ஒரு வீடியோ வந்து டக்குன்னு நாட்டம் அங்கே போயிடும், அங்கே போகக்கூடாது. ஸோ ஐ ஆம் கிவிங் யூ a small gap, a small interval. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது என்ன நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப். அந்த சப்ஸ்கிரைபுங்கிறது இங்கே ப்ரெஸ் பண்ணணும். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், பட்டன் ஆர் சிம்பிள், அது எப்படி பெல் மாதிரி இருக்கும். இந்த பெல்லையும் அமுத்தணும். நீங்கள் ஏதாவது ஒன்று அழுத்தினீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகாது, உங்களுக்கு வீடியோ வராது. பெல் அதே அமுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நீங்கள் அமுத்துங்க, தென் பெல் அப்படிங்கிறது அமுத்துங்க. ஓகே. I think today I'll stop the class with this and I'll see you in the next video. Thank you. Have a nice time.